அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இலக்கண சீரிஸ் அப்படின்றது பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு 9ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய யாப்பு இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். ரொம்பவே ஒரு முக்கியமான டாபிக், ஓகேவா? இதுல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கண்டிப்பா கேட்பாங்க. இது தெரியாம நீங்க 9th எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா மார்க் அப்படின்றது கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் எது அப்படின்னா யாப்பு இலக்கணம். இது கண்டிப்பா படிச்சுட்டு போகணும். இதுல இருக்கக்கூடிய தலைனா என்ன, அடினா என்ன, தொடைனா என்ன, இதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு அடுத்து 10th போடக்கூடிய வீடியோஸ், அடுத்து 9th அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா லைக்கை ஒன்று தட்டி விட்டுருங்க. பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்றது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது யாப்பு இலக்கணம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நம்ம இலக்கணம் அப்படின்றது பார்த்துருந்தோம். யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்றது பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் யாப்போட உறுப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்க. கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பு இலக்கணம். ஒரு கவிதை இயற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு வீடு கட்டுறோம், ஓகேவா? நம்ம ஒரு வீடு கட்டணும், என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த குழியை நோண்டி என்ன பண்ணுறோம்? பேஸ்மெண்ட் அப்படின்றது போடுறோம். அதுக்கப்புறம் கான்கிரீட் போடுறோம். அதுக்கப்புறம் தான் வீட்டை எழுப்புறோம். எடுத்தவொடனே என்ன பண்ணல? எடுத்தவொடனே போயிட்டு 4 கட்டையை வச்சு வீடை கட்டல. அந்த மாதிரி என்னது கவிதை இயற்றும், ஒரு கவிதை இயற்றணும் அப்படின்னா அதுக்கு சில முறைகள் இருக்கு. இப்படி தான் இந்த கவிதை இயற்றணும், இப்படி தான் இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்றதுக்கு சில முறைகள் இருக்கு. அதுபடி கவிதை இயற்றும் முறைகளை கூறும் இலக்கணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. கவிதை இயற்றும் முறைகள் என்ன சொல்றாங்க? அதை யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது. அது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பாக்கள் பற்றியும் அதோட என்னது உறுப்புகள் பற்றியும் அது தெளிவாக பேசுது. அதோட பாக்கள் எப்படி இருக்கு, அதோட உறுப்புகள் எப்படி இருக்கு, அதை பத்தி என்ன பண்ணுது? அது தெளிவாக பேசுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணத்தை என்ன சொல்றாங்க? யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னா யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. இது பாக்கள் பற்றியும் அவற்றோட உறுப்புகள் பற்றியும் விரிவா பேசுது. உறுப்பியல் யாப்பின் 6 உறுப்புகள் இருக்கு. இதுல உறுப்பியல்ல யாப்புல எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னா 6 உறுப்புகள் இருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். எத்தனை உறுப்பு இருக்கு? 6 உறுப்புகள் அப்படின்றது இருக்கு. அதுல பாருங்க, எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னா 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்கு அப்படின்னா 6 உறுப்புகள் அப்படின்றது இருக்கு. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்ப யாப்போட உறுப்புகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 6 உறுப்புகள் இருக்கு. எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படின்னா 6 உறுப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். அப்ப யாப்போட உறுப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். அப்ப யாப்போட உறுப்புகள் என்ன இருக்கு? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியணும். அப்ப யாப்பின் உறுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டா 6 உறுப்புகள் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். இதை நீங்க கரெக்டா எழுதணும். அப்ப யாப்பின் உறுப்புகள் எத்தனை இருக்கு? 6 உறுப்புகள் இருக்கு. இதை வந்து நீங்க மறந்துடக்கூடாது, ஓகேவா? அப்ப யாப்போட உறுப்புகள் என்னது? 6 உறுப்புகள் இருக்கு. யாப்பு இலக்கணம் எங்க பயன்படுது? கவிதை இயற்றத்துல பயன்படுது. அப்ப கவிதை இயற்றும் முறைகளை கூறு இலக்கணத்தை தான் என்ன சொல்றாங்க? யாப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதை தான் என்ன சொல்றாங்க? யாப்பு இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கு எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை இருக்குல்ல. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் எதை பார்க்க போறோம் அப்படின்னா எழுத்து அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? எழுத்து அப்படின்றத பாருங்களேன். எழுத்து அப்படின்றது யாப்பு இலக்கண அடிப்படையில் எழுத்து அப்படின்றது குறில், நெடில், ஒற்று என மூவைப்படும். யாருக்கெல்லாம் குறில், நெடில், ஒற்று அப்படின்னு தெரியும்? குறில் அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்? அ, இ, உ, ஏ அதெல்லாம் சொல்றோம்ல, அதை குறில் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? அது அ, இ, உ, ஏ இதெல்லாம் என்ன சொல்றாங்க? குறில் அப்படின்னு சொல்றாங்க. இது நெடில் அப்படின்னா ஆ 2 மாத்திரைகளை ஒழித்தால் அது என்ன சொல்றாங்க? நெடில் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மாத்திரைகளை ஒழித்தா அதை குறில் அப்படின்னு சொல்றாங்க. அ, இ, உ, ஏ, ஓ இதெல்லாம் என்னது? குறில். அப்ப குறில் எழுத்து 5 வகைப்படும். நெடில் எழுத்து 7 அப்படின்னு சொல்லுவோம். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் என்னது அப்படின்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒற்றுனா என்ன சார் அப்படின்னா மெய் எழுத்துக்கள் இருக்குல்ல. இக்கு, இஞ்சி, இச்சு, இத்து, இட்டு, இன்னு அதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மெய் எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க? அதுதான் ஒற்று அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எழுத்து அப்படின்றது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அப்ப யாப்பிலக்கண அடிப்படையில் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். இதே நார்மலா எழுத்து எத்தனை வகைப்படும்னா என்னது? முதலெழுத்து, சார்பெழுத்து. அந்த முதலெழுத்துக்குள்ள 30 எழுத்து இருக்கு. அடுத்து என்னது? சார்பெழுத்து 10 வகைப்படும் அப்படின்றது தெரியணும். அப்ப யாப்பிலக்கண அடிப்படையில்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும்? 3 வகைப்படும் அப்படின்றத எழுதணும். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் தெளிவா குறிச்சு வச்சுக்கோங்க. அப்ப யாப்பிலக்கண அடிப்படையில் எத்தனை வகைப்படுது? 3 வகைப்படுது. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது தெரியாம என்ன பண்ணக்கூடாது? எக்ஸாமுக்கு போவே கூடாது. ஏன்னா இப்படி கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டா என்ன பண்ணணும்? உங்களுக்கு எழுத தெரியணும். அப்ப இந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு தெளிவா தெரியணும். அப்ப யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். குறில், நெடில், ஒற்று அப்படின்னு 3 வகைப்படும். அதே வெறும் எழுத்து அப்படின்னு கேட்டா அது முதல் எழுத்திற்கு சார்பு எழுத்திற்கு அப்படின்னு தெரியும். ஆனா உங்களுக்கு அந்த இடத்துல இதை கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு கேட்டா என்ன பண்ணுவாங்க? யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்னது? 3 வகைப்படும் அப்படின்றத நீங்க எழுதணும். சரியா?
ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது அசை அப்படின்றது பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அசை அப்படின்றது பார்க்க போகிறோம். எழுத்துக்களால் ஆனது அசை. ஓகேவா, எழுத்துக்களால் ஆனது. ஓகேவா, என்னது எழுத்துக்களால் ஆனது என்ன சொல்றாங்க அப்படின்னா அசை அப்படின்றாங்க. ஓரெழுத்தோ இரண்டு எழுத்தோ இருப்பது அசை. ஓரெழுத்தோ இரண்டு எழுத்தோ இருப்பதான் சொல்றாங்க அசை அப்படின்னு சொல்றாங்க. இதை நேரசை நிறையசை அப்படின்னு இரு வகைப்படும். ஓகேவா, இது என்ன சொல்றாங்க நேரசை நிறையசை அப்படின்னு ரெண்டு வகைப்படும். அப்ப அசை அப்படின்றது எத்தனை வகைப்படும்? நேரசை நிறையசை அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துறாங்க. புரியுதான் பாருங்க, எழுத்துக்களால் ஆனது அசை. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம் எழுத்துன்றது பார்த்தோம், எழுத்துக்களால் ஆனது என்ன சொல்றாங்க அசை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஓரெழுத்தோ இரண்டு எழுத்தோ இருப்பது என்ன சொல்றாங்க அதை அசைன்னு சொல்றாங்க. அப்ப அசை எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். அப்ப அசை எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்து எத்தனை வகைப்படும்? மூணு வகைப்படும். குறில் நெடில் ஒற்று. யாப்பிலக்கண அடிப்படையில் என்னது எழுத்து எத்தனை வகைப்படும்? மூணு வகைப்படும். குறில் நெடில் ஒற்று. இந்த பாயிண்ட் நீங்க மறந்துடக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஓகேவா, குறில் நெடில் ஒற்று. யாப்பிலக்கண அடிப்படையில் அசை எழுத்து மூன்று வகைப்படும். அசை பாருங்க, என்னது எழுத்துக்களால் ஆனது அசை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எழுத்தோ இல்ல இரண்டு எழுத்தோ இருப்பது என்ன சொல்றாங்க அசை. இது நேரசை அல்லது நிறையசை அப்படின்னு இரண்டு வகைப்படும். அப்ப அசை எத்தனை வகைப்படும்? இரண்டு வகைப்படும். நேரசை நிறையசை. ஓகேவா, இந்த பாயிண்ட்ல இருக்கு புரியுதா? நேரசை நிறையசை அப்படின்றது இரண்டு வகைப்படும். புரியுதா? ஓகே, அடுத்து பாருங்க நேரசை அப்படின்னா என்ன, நிறையசைனா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். நேரசைக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்கு, நிறையசைக்கு ஒரு 4 ஃபார்முலா இருக்கு. அவ்வளவுதான், ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களால எழுதிக்க முடியும். அப்ப பாருங்க நேரசை அப்படின்றத என்ன சொல்லலாம் அப்படின்ற பாருங்களேன். தனிக்குறில் அப்படின்றத நேரசையில வருது. ஓகேவா, இது நான் உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு நடத்தியிருப்பேன். ஓகேவா, அழகிட்டு வாய்ப்பாடு தெரியல அப்படின்னா நான் தனியாக வந்து அழகிட்டு வாய்ப்பாடு அப்படின்னு ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் இது ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா, அதில் வந்து என்ன பண்ணியிருப்பேன் நேரசைனா என்ன நிறையசைனா என்ன அதுக்குள்ளே வரதெல்லாம் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நேரசையில் என்னென்ன வரும் நிறையசையில் என்னென்ன வரும் அப்படின்றத பார்க்குறோம். பாருங்களேன், நேரசை அப்படின்றது தனிக்குறில் அப்படின்றது ப. தனிக்குறில் அப்படின்றது ப. அதே தனிக்குறில் ஒற்று அப்படின்றது பல். தனிக்குறில் ஒற்று அப்படின்றது பல். எப்படி சார் இது பல் அப்படின்றது வரும் பாருங்களேன். தனிக்குறில். ஓகேவா, தனிக்குறில் அப்படின்னா குறில் என்ன சொல்லியிருக்கேன் க ஆனது அ இ உ. அப்ப ஒரு மாத்திரை ஒழிச்சானது அதை என்ன சொல்றேன் குறில்னு சொல்றோமா. அப்ப தனிக்குறில் அப்படின்றது ப. இப்ப பாருங்களேன், தனிக்குறில் ஒற்று பன்றது ஒரு குறில், இல்லைன்றது ஒரு ஒற்று. அப்ப அது பல் அப்படின்றது தனிக்குறில் ஒற்று அப்படின்றது வருது. தனி நெடில் பாருங்களேன் பா. தனி நெடில் எப்படி இருக்கு பா அப்படின்னு வருதா. அடுத்து தனி நெடில் ஒற்று அப்படின்றது பாருங்க பால். ஓகேவா, தனி நெடில் ஒற்று அப்படின்றது பா அப்படின்றது நெடில், அதோட ஒற்று அப்படின்றது என்னது ஒரு இல். அப்ப இது பால். ஓகேவா, அப்ப தனிக்குறில் அப்படின்றது ப, தனிக்குறில் ஒற்று அப்படின்றது பல். தனி நெடில் அப்படின்றது பா, தனி நெடில் ஒற்று அப்படின்றது பால். புரியுதான் பாருங்க, இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் கிளியர் ஆகுதா? அப்ப தனிக்குறில் அப்படின்றது ப, தனிக்குறில் ஒற்று அப்படின்றது பல். தனி நெடில் அப்படின்றது பா, தனி நெடில் ஒற்று அப்படின்றது பால். இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அடுத்து நிறையசை வர முடியும். அப்ப நேரசைக்கு என்னென்ன வாய்ப்பாடு இருக்கு? தனிக்குறில் இருக்கு, தனிக்குறில் ஒற்று இருக்கு, தனி நெடில் இருக்கு, தனி நெடில் ஒற்று இருக்கு. இந்த பாயிண்ட்லாம் எதுக்கு வருது? நேரசைக்கு வருது. அப்ப நேரசைக்கு என்ன வருது? தனிக்குறில் ப வருது, தனிக்குறில் ஒற்று. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியணும். ஓகேவா, இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதினீங்கனாலே உங்களுக்கு ஈஸியா எழுதலாம். அப்ப தனிக்குறில் ப, தனிக்குறில் ஒற்று பல், தனி நெடில் வந்து பா, தனி நெடில் ஒற்று வந்து பால். இந்த பாயிண்ட் புரியுதா? இப்ப நேரசை அப்படின்னு புரிஞ்சு வச்சா இப்ப அடுத்து பார்க்க போறது நிறையசை அப்படின்றது பார்க்க போறோம். பாருங்களேன், இரு குறில் அ நீ. ஓகே, பாருங்களேன், இதுல ரெண்டுமே குறில். அ அப்படின்றது ஒரு குறில், நீ அப்படின்றது ஒரு குறில். அப்ப ரெண்டு குறில் வந்திருக்கா அணி அப்படின்றது. அடுத்து பாருங்க இரு குறில் ஒற்று. இது ஒரு குறில், இது ஒரு குறில், இது வந்து ஒற்று. அப்ப இரு குறில் ஒற்றுன்றது அ நீ இல். அப்ப இரு குறில் ஒற்று அப்படின்றது கிடைச்சிச்சு. அடுத்து குறில் நெடில் பாருங்களேன் வி ரா. அப்ப குறில் ஒண்ணு இருக்கு, ரா அப்படின்றது நெடில். ரைட்டா, அது ஒரு மாத்திரை அளவுக்கு மேல ஒளிஞ்சுதானே அதை நெடில் அப்படின்னு சொல்லுவோமா. அப்ப வி அப்படின்றது ஒரு குறில், அடுத்து என்னது ரா அப்படின்றது ஒரு நெடில். அடுத்து பாருங்க குறில் ஒண்ணு நெடில் ஒண்ணு, அடுத்து என்ன இருக்கு ஒற்று ஒண்ணு இருக்கு. குறில் வி நெடில் ஒண்ணு இருக்கா, ரா இரு இருக்கு, அடுத்து ஒற்று இருக்கு. என்ன சொல்லியிருக்கேன் மெய்யெழுத்துக்கள் 18 என்ன சொல்லியிருக்கேன் அதை ஒற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப விழார் அப்படின்றது வி அப்படின்றது குறில், ரா அப்படின்றது நெடில், ஒற்று அப்படின்றது இரு. இந்த பாயிண்ட் புரியுதா பாருங்க. நேரசை நிறையசை அப்படின்னு ரெண்டு பாயிண்ட் இருக்கு. நேரசை அப்படின்றது தனிக்குறில் அப்படின்றது பா, தனிக்குறில் ஒற்று அப்படின்றது பல். தனி நெடில் அப்படின்றது பா, தனி நெடில் ஒற்று அப்படின்றது பால். நிறையசை பாருங்க இரு குறில் அப்படின்றது அணி, இரு குறில் ஒற்று அப்படின்றது அணில். ஏன் ரெண்டு என்னது ரெண்டு குறில் வந்திருக்கு. ரெண்டு குறில்னா பாருங்க, இது வந்து ஒரு குறில், இது வந்து ஒரு குறில். அப்ப அ நீ அப்படின்றது என்னது ரெண்டும் தனித்தனி குறில். அடுத்து இரு குறில் ஒற்று அப்படின்றது அ நீ இல். ஏன் ரெண்டு குறில், ஆவும் ஒரு குறில், நீயும் ஒரு குறில், இல்லைன்றது ஒரு ஒற்று. அப்ப இரு குறில் ஒற்று அப்படின்றது வந்திருக்கு. குறில் நெடில் வந்துச்சு அப்படின்னா அது நிறையசை. ஓகேவா, அது விழா வீல்ன்றது ஒரு குறில், ரா அப்படின்றது என்னது அது ஒரு நெடில். அப்ப குறில் நெடில் வந்திருக்கு. குறில் நெடில் ஒற்று. குறில் அப்படின்றது என்னது வி, ரா அப்படின்றது நெடில், இரு அப்படின்றது ஒற்று. அப்ப குறில் நெடில் ஒற்று அப்படின்றது கிடைக்குது. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இது புரிஞ்சாதான் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்பாடு எல்லாமே புரியும். அப்ப குறில் நெடில் ஒற்று அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவா புரியணும். புரியுதான்னு பாருங்க, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. புரியுதா? ஓகே, அடுத்து போலாமா?
இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எழுத்து அப்படின்றது பார்த்தோம். யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்து 3 வகைப்படுது. குறில், நெடில், ஒற்று அப்படின்றது. அசை அப்படின்றது எழுத்துக்களால் ஆனது அசை அப்படின்னு சொல்றாங்க. ஓர் எழுத்தோ 2 எழுத்தோ இருப்பது அசைன்னு சொல்றாங்க. இது நேரசை, நிறையசை அப்படின்னு 2 வகைப்படுது. நேரசை அப்படின்றது தனிக்குறில் ப, தனிக்குறில் ஒற்று வந்து பல், தனிநெடில் வந்து பா, தனிநெடில் ஒற்று வந்து பால். அடுத்து நிறையசை பார்த்தோம். 2 குறில் இருக்கு, இல்லை 2 குறில் ஒற்று இருக்கு, குரில் நெடில் இருக்கு, இல்லை குரில் நெடில் ஒற்று இருக்கு. அப்ப இந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் வந்தாலும் அது நேரசையா இல்லை நிறையசையா அப்படின்றது உங்களுக்கு பிரிய தெரியணும். இதே மாதிரியே என்னது பல் அப்படின்னு இருக்கு, கல் அப்படின்றது எதுமா. இப்போ க, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. க தனிக்குறில், தனிக்குறில் ஒற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க கல். அப்ப தனி நெடிலுக்கு சொல்லுங்க கா. அப்ப தனிநெடில் ஒற்றுக்கு கால். புரியுதான்னு பாருங்க. இப்ப தனிக்குறில் பார்த்தோம் க, தனிக்குறில் ஒற்றுக்கு கல், தனி நெடிலுக்கு பார்த்தோம் கா, தனிநெடில் ஒற்றுக்கு கால் அப்படின்றது. புரியுதா பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாரும் கிளியர் ஆகுதா? அடுத்து பாருங்க நிறையசை அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து பார்க்க போறது நிறையசை அப்படின்றது பார்க்க போறோம். இரு குறில் அப்படின்றது என்னது? நிறையசையை பாருங்களேன். இப்ப நிறையசை பாருங்க. அணி அப்படின்றது 2 குறில் இருக்கு. ஓகேவா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா புரியணும். குறில் அப்படின்னா ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடியது அ, இ, உ. அது மாதிரி அ அப்படின்றது ஒரு குறில், நி அப்படின்றது ஒரு குறில். அப்ப 2 குறில் இருக்கு, அதனால அது நிறையசை. அடுத்து இரு குறில் ஒற்று, 2 குறில் இருக்கு, ஒரு ஒற்று இருக்கு, அ, நீ, இல். அப்ப 2 குறில் ஒற்று இருந்துச்சுன்னா அது என்னது? அது நிறையசை. குரில் நெடில், குரில் வந்து வி, நெடில் வந்து லா. அப்ப குரில் நெடில் என்னது? அது விழா அப்படின்றது நிறையசை. குரில் நெடில் ஒற்று அப்படின்றது பாருங்க வி, லா, இர். அப்ப குரில் ஒன்று இருக்கு, நெடில் ஒன்று இருக்கு, ஒற்று ஒன்று இருக்கு. இதை நிறையசை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கு புரியுதா? இந்த பாயிண்ட் எல்லாருக்கு கிளியர் ஆகுதான்னு பாருங்க. ஓகே, இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம போகலாம். அதுக்கப்புறம் அடுத்து என்ன அப்படின்னா சீர். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தாச்சு, எழுத்து பார்த்தாச்சு, அசை பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது சீர் அப்படின்றது பார்க்க போறோம். சீர் அப்படின்னு என்னன்னு பார்க்கலாமா? சீர் அப்படின்னு என்ன பாருங்களேன். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட, அப்போ முன்னாடி உள்ளதை வச்சுதான் ஒன்று வரும். ஓகேவா? எழுத்து, அசை. அசைன்றது எழுத்துக்களால் என்னது தொகுக்கப்பட்டது அசை அப்படின்னு சொல்றோம். இப்போ அசைகளால் தொகுக்கப்பட்டது சீர். இப்போ பாருங்களேன், ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீர். ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை என்ன சொல்றாங்க? சீர். அப்ப ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட அசைகளோட சேர்க்கை என்ன சொல்றாங்க? அதை சீர் அப்படின்னு சொல்றாங்க. இதுல பாடல்ல ஓசைக்கு அடிப்படையா அமையுது, பாடல்ல ஓசைக்கு அடிப்படையா அமையுது. அப்ப சீர் அப்படின்றது எதுக்கு அமையுது? பாடல்ல ஓசைக்கு அடிப்படையா அமையுது. இப்ப பாருமா, முதலடி அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவனுக்கு முதற்றே உலக. அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவனுக்கு முதற்றே உலக அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கா? அகழ்வாரை தங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அப்ப முதல்ல வரத ஒரு சீர். ஓகேவா? அடுத்து வரது 2வது சீர். அது அடின்னு சொல்றோம், 2வது அடின்னு சொல்றோம். ஓகேவா? இது புரியுதான்னு பாருங்க. அப்ப இதை பாருங்களேன், இதுவே பாடல் ஓசைக்கு அடிப்படையாக அமையும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் என சீர்கள் 4 வகைப்படும். அப்ப சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சீர்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இப்போ பாருங்க, அகழ்வாரை தாங்கும் இளம் போல அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே ஒரே லைனா இருக்கு. ஓகேவா? இப்ப என்னது ஒரே லைனா இருக்கு. இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீர், முதல் சீர். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? முதல் சீர். இது 2வது சீர். அப்ப முதல் சீர், 2வது சீர், 3வது சீர், 4வது சீர். அப்ப சீர் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன சீர் இருக்கு? ஓரசை என்னது? ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர். அப்ப சீர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா தெரியணும். அப்ப சீர்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் என சீர்கள் 4 வகைப்படும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவா தெரியணும். சீர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். ஓரசை, ஈரசை, மூவசை, 4 அப்ப சீர்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும்? ஓரசை, ஈரசை. அப்ப அசை எத்தனை வகைப்படும் தெரியணும். எழுத்து யாப்பிலக்கண அடிப்படையில் 3 வகைப்படும். அசை அப்படின்றது 2 வகைப்படும். நேரசை, நிறையசை. ஓகேவா? நேரசை, நிறையசை. ஓரசைக்கு நிறையசைக்கு என்ன பண்ணோம்? நம்ம எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்த்தோம். அப்ப அசை எத்தனை வகைப்படும்னா 2 வகை. எழுத்து எத்தனை வகைப்படும்னா 3 வகை. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? அடுத்து சீர் அப்படின்றது பார்த்தோம். சீர் அப்படின்றது என்னது? அசையால தொகுக்கப்பட்டதான் சீர். சீர் 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் என்ன சீர் 4 வகைப்படும். புரியுதான்னு பாருங்க. அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது சீர்லேயே கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருங்க, அதை மட்டும் பார்த்துடலாம். நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு. நேர் அப்படின்றதோட உகரம் அப்படின்றது சில சமயம் சேர்ந்துருக்கும். அதை நேர்பு அப்படின்னு சொல்றாங்க. நேர் அப்படின்றதுக்காக உகரம் அப்படின்னு சேர்ந்துச்சு என்ன சொல்றாங்க? அதை நேர்பு. காசு, பிறப்பு அப்படின்றத அழைக்கிட்டு வாய்ப்பாட்டில் பார்த்துருப்போம். அப்ப நேர் அப்படின்றதோட உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை சொல்றாங்க, அதை நேர்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் புரியுதா?
அடுத்து நிறை என்னும் அசையோட உகரம் சேர்ந்துச்சு முடிஞ்சு அப்படின்னா அதை நிறைவுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நேர் அப்படின்ற வார்த்தையோட உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நேர்பு. அதே நிறை என்னும் அசையோட உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா அது நிறைவு. இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாகலாம். இது எங்க இருக்கும் அப்படின்னா வெண்பாவோட இறுதியில மட்டும்தான் இது அசையா இருக்கும். இந்த 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது எங்க வருது அப்படின்னா வெண்பாவோட கடைசியில தான் இது என்ன பண்ணுது அசையா இருக்கு. வெண்பாவோட இது அசையா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்ப எழுத்து பார்த்தாச்சு, அடுத்து அசை பார்த்தாச்சு, அடுத்து சீர் பார்த்தாச்சு. அடுத்து சீர்ல என்னென்ன வகை இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஓரசி சீர் பார்த்தோம், ஈரசி சீர் பார்த்தோம், மூவசி சீர் பார்த்தோம், நாலசி சீர் பார்த்தோம். அதில் இருக்கக்கூடிய சீர் வகைகளை பார்த்துடலாம். பாருங்க ஓரசி சீர் அப்படின்றத பாருங்களேன். ஓரசி சீர் அப்படின்றது நம்ம நார்மலா என்ன பண்றோம், ஒரு லைன் இருக்குன்னா இது ஃபர்ஸ்ட் சீர், இது ரெண்டாவது சீர்னு சொல்றோம். யாப்பிலக்கண அடிப்படையில் பாருங்களேன். ஓரசி சீர் அப்படின்றது நேர்னா 4, நிறைனா மலரு, நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. அதுதான் பார்த்துருக்கோம். ஓகேவா? நேர்னா 4, நிறைனா மலர். இது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். நேர்னா 4, நிறைனா மலரு, நேர்புனா காசு, நிறைவுனா பிறப்பு. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. அசை வாய்ப்பாடு ஓரசி சீர், ஈரசி சீர் அப்படின்றது இருக்கு. அடுத்து மூவசி சீர், நாலசி சீர்னு இருக்கு. இதுல ஓரசி சீர்ல அசை அப்படின்றது என்னது, அசை வாய்ப்பாடு. அதுக்கேற்ற மாதிரி பார்க்குறோம். நேர் அப்படின்னா 4, நிறை அப்படின்னா மலரு, நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. நேர் அப்படின்னா என்னது, அதை 4ன்னு சொல்றோம். நிறை அப்படின்னா என்ன சொல்றோம், அதை மலர் அப்படின்னு சொல்றோம். நேர்பு அப்படின்னா என்ன சொல்றோம், அதை காசுன்னு சொல்றோம். நிறைவு அப்படின்னா பிறப்பு. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? நேர் அப்படின்னா என்னது, நாள். நிறை அப்படின்னா மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா பிறப்பு. நேர் அப்படின்னா நாள், நிறை அப்படின்னா மலர், நேர்பு அப்படின்னா காசு, நிறைவு அப்படின்னா என்னது, பிறப்பு. அப்போ ஓரசி சீர் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா ஈரசி சீர் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? இது நமக்கு யூஸ்வலா தெரிஞ்சது. ஓகேவா? கண்டிப்பா இதை நீங்க தெளிவா இங்கேயே படிச்சுக்கோங்க. 10th தேவைப்படும். அப்போ வந்து சார் அப்புறம் பார்த்துக்கலாம் சார் அப்படிலாம் விடக்கூடாது. ஓகேவா? இப்பயிலேருந்து என்ன பண்ணு, தெளிவா படிச்சுட்டு வந்துரு. அப்பதான் அடுத்தபடி சொல்லி கொடுக்கும்போது உனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? அப்ப அசை வாய்ப்பாடு பாரு. நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நேர் புளிமா. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். நேர் நேர் தேமா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். ஓகேவா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அந்த ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்க, மாச்சீர். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா என்ன சொல்றாங்க, மாச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, அது ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்க, மாச்சீர். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்றது என்னது, அதை மாச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. நிறை நிறை கருவிலம், நிறைய கருவிலம் அப்படின்னும். நேர் நிறை கூவிலம், நேர் நிறைய கூவிலம் அப்படின்னு இருக்கு. இதுக்கு என்ன அப்படின்னா விளச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன சொல்றாங்க, விளச்சீர். அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். புரியுதான் பாருங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதான் பாருங்க. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். அப்ப நேர் நேர் அப்படின்றது தேமா, நிறை நேர் அப்படின்றது புளிமா. இதுக்கு என்ன சொல்றாங்க, மாச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இதுக்கு என்ன சொல்றாங்க, விளச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இது புரியுதான்னு பாருங்கப்பா. நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இது ரெண்டு என்ன சொல்றாங்க, மாச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இது என்ன சொல்றாங்க, விளச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதா? இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சரியா? இது தெரியாம என்ன பண்ணக்கூடாது, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்க முடியாது. அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா இப்பயே வந்து படிச்சுக்கோ. ஓகேவா? நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம், நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா. அதை என்ன சொல்றாங்க, மாய்ச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இது என்ன சொல்றாங்க, விளச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னது, இப்ப மாய்ச்சீர் எதுல வரும், விளச்சீர் எப்படி எதுல வரும் அப்படின்னு தெரியணும். அப்ப தேமாலையும் புளிமாலையும் எது வருது, மாச்சீர் அப்படின்றது வருது. கருவிலத்திலையும் கூவிலத்திலையும் விளச்சீர் அப்படின்றது வருது. இது ரெண்டும் உங்களுக்கு தெளிவா தெரியணும். இது தெரிஞ்சாதான் நம்ம முடியும் அடுத்து வரக்கூடிய அழகிட்டு வாய்ப்பாடு அப்படின்றது உங்களுக்கு எளிமையா பிரிக்க முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது மூவசை சீர் அப்படின்றத பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது, மூவசை சீர் அப்படின்றத பார்க்க போறோம். மூவசை சீர்னா ரொம்பலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, அதை வச்சுட்டு பின்னாடி ஒரு வார்த்தை சேர்ப்போம். அது ஒன்று நேர் சேர்ப்போம், இல்லை நிறை சேர்ப்போம். நேர் வந்தா காய், நிறை வந்தா கனி. இதை நீ தெளிவாக தெரிஞ்சும். அப்போ நேர் வந்தா காய், நிறை வந்தா கனி. இது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்போ நேர் வந்தா என்னது, அதை காய்னு சொல்றாங்க. நிறை வந்தா அதை கனின்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க மூவசை சீர் அப்படின்றத பாருங்களேன். அசை வாய்ப்பாடு அதை பாருங்க. நேர் 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 அப்படின்றது நேர் நேர் தேமா. அப்ப இன்னொரு நேர் வந்து என்ன சொல்லியிருக்கேன், அதை காய்னு சொல்லியிருக்கேன். அப்ப நேர் 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 அப்படின்றது தேமாங்காய். நிறை நேர் நேர் அப்படின்றது புளிமாங்காய். நிறை நேர் நேர் அப்படின்றது புளிமாங்காய். அப்ப கடைசியில் என்னது, நேர் நேர்னு வருது. கடைசியில நேர் நேர் வந்துச்சு என்னது, அது காயை குறிக்குது. ஓகேவா? என்ன பண்ணுது அப்படின்னா காயை குறிக்குது. அப்ப நேர் நேர் தேமா. அப்ப கடைசியில் நேர் அப்படின்னா என்னது,
அது காய், தேமாங்காய். அடுத்து நிறை நேர் நேர் அப்படின்றது புளிமாங்காய், நிறை நேர் நேர் அப்படின்றது புளிமாங்காய். அடுத்து நிறை நிறை அப்படின்றது கருவிலங்காய், நிறை நிறைய கருவிலங்காய். நேர் நிறை அப்படின்றது கூவிலங்காய், நேர் நிறை அப்படின்றது கூவிலம். கடைசியில் எல்லாத்துலையும் பாருங்க நேர் நேர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கா, அதனால இது காய். அப்படி இங்க பாருங்களேன், அது என்னது பார்த்தோம், அது காய்ச்சீர். ஓகேவா, என்னது 3 சீர். ஓகேவா, 3 சீர்ல 3 சீர் இருந்து வருது, அது என்ன சொல்றாங்க, காய்ச்சீர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது காய் காய் அப்படின்னு முடியுதா. இங்க பாருங்க இதுல எல்லாத்துலயுமே கனி அப்படின்னு முடியும். நேர் நேர் நிறை, என்னது நிறை நேர் நிறை, நிறை நிறை நிறை, நேர் நிறை நிறை. அப்ப கடைசியில நிறை நிறைன்னு முடிஞ்சது அதை கனி அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னது தேமாங்கனி, புளிமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி. அப்ப கடைசியில முடியும் போது எப்படி வருது, கனி கனின்னு முடியுது. அப்ப இந்த மாதிரி கனி கனி முடியுது, அது கனிச்சீர். புரியுதான்னு பாருங்க. அப்ப என்ன பார்த்துருக்கோம், மூவசி சீர் அப்படின்றது பார்த்துருக்கோம். கடைசியில முடிக்கும் போது நேர் நேர் முடிஞ்சதுன்னா அதை காய்ச்சீர் அப்படின்னு சொல்றோம், நிறை நிறைன்னு முடிஞ்சதுன்னா அதை கனிச்சீர்னு சொல்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். மூவசி சீர் அப்படின்றது பார்த்தாச்சு. காய் சீர்களை வெண்சீர்கள் என்றும், என்னது காய் சீர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வெண்சீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காய்ச்சீர் எப்படி சொல்லலாம், வெண்சீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காய்ச்சல் என்ன சொல்றாங்க, வெண்சீர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூவசி சீர்களை எடுத்து நேரசையோ நிறையசையோ சேர்க்கின்ற பொழுது அது நாலசையை சீரும். அப்ப மூவசி சீர் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து ஒரு நேரசையோ நிறையசையோ சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நேர் 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 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, நேர் நேர் நிறை நேர் அப்படின்னு வருதுன்னா அதை என்ன சொல்றாங்க, அதை நாலசை சீர்னு சொல்றாங்க. எப்படி சார் அதை மூவசை நாலசைன்னு சொல்றீங்கன்னு பாருங்களேன். இது ஒரு அசை, ரெண்டாவது அசை, மூணாவது அசை. அப்ப இன்னொன்று வந்துச்சுன்னா அது நாலசை. அப்ப அப்படிதான் என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. நேர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்றத பார்த்தோம். சார் நாள் மலர் காசு பிறப்பு அப்படின்றது ஓரசி சீர்ல பார்த்தோம். நேர் நேத்தமா நிறைய புளிமா அப்படின்றத என்ன பண்ணோம், அது இரண்டு சீர்ல பார்த்தோம். அடுத்தது நேர் 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 அப்படின்றது தேமாங்காய் காய். அடுத்து நேர் நேர் நிறைய வந்துச்சுன்னா அது தேமாங்கனி அப்படின்றத பார்த்தோம். இன்னொரு அசை இருந்துச்சுன்னா அதை கனின்னு சொல்றோம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். பெருசா வந்து என்னது உங்களுக்கு குழப்பிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு டாபிக். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எளிமையா என்ன பண்ணலாம் அப்படின்னா அழகிட்டு வாய்ப்படல 10th 5 மார்க் வாங்கலாம். ஓகேவா, இப்பயும் ஒரு 5 மார்க் இருக்கு, அப்பயும் ஒரு 5 மார்க். எளிமையா என்ன பண்ணலாம், ஈஸியா ஒரு 5 மார்க் அப்படின்றது உங்களால வாங்க முடியும். கரெக்டா, புரியுதா? சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாமா. ஓகே, நான் அழகிட்டு வாய்ப்பாடு நான் தனியாக நடத்துகிறேன். ஓகேவா, இப்போ நமக்கு தலைக்கு போயிடலாம். ஓகேவா, அழகிட்டு வாய்ப்பாடு நான் தனியாக நடத்துகிறேன். அழகிட்டு வாய்ப்பாடு இப்போ நடத்தினான்னு உங்களுக்கு புரியாது. ஓகேவா, நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகிட்டு வாய்ப்பாடுக்கு நான் 9th தனியாகவே நடத்துகிறேன். எப்படி அழகிட்டு வாய்ப்பாடு பிரிக்கணும் அப்படின்றத அது உங்களுக்கு சொல்லும்போது அந்த வாய்ப்பாடு வச்சு எப்படி பிரிக்கணும் அப்படின்றத நான் இந்த திருக்குறளை வச்சு உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ நம்ம இருக்கக்கூடிய யாப்பிலக்கணத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் பார்த்தலாம். என்ன பார்த்துருவோம், அது எழுத்து அசை சீர் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது தலை பார்க்க போகிறோம். ஓகேவா, எழுத்து அசை சீர் தலை அடி தொடை. ஓகேவா, இப்போ நம்ம பார்க்க போகிறது எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா தலை அப்படின்றத பார்க்க போகிறோம். பார்க்கலாமா. இப்போ தலை அப்படின்றது பாருங்களேன், பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து வரும் சீரின் முதல் அசையும் பொருந்துதல் தலை. பாடலில் நின்ற சீரோட ஈற்றசை கடைசி அசை இருக்குல்ல, அதுவும் அதனை எடுத்து வரும் சீரோட முதல் இசையும் கடைசியில வருது, அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல். புரியுதா, கடைசி லைன்ல வரக்கூடிய ஒரு அசை, அதுக்கு அடுத்த அடியில் வரக்கூடிய முதல் அசை. இது ரெண்டுத்தையும் என்ன சொல்றாங்க, அதை தலை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா, இது ஒன்றின் ஒன்றாமல் வரும், அது 7 வகைப்படும். மொத்தம் தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எழுத்து எத்தனை வகைப்படும், யாப்பிலக்கணம் எப்படி 3 வகைப்படும். அசை எத்தனை வகைப்படும், 2 வகைப்படும். நேரசை நிறையசை, எழுத்து அசை. சீர் பார்த்தோம், சீர் எத்தனை வகைப்படும், 4 வகைப்படும். ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர். சீர் அப்படின்றது பார்த்தாச்சு. எழுத்து அசை சீர் தலை அப்படின்றது பார்க்குறோம். தலை எத்தனை வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். எத்தனை வகைப்படும், 7 வகைப்படும். இதை பற்றி இப்போதைக்கு இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் 10th வரும்போது இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக படிப்பீங்க. ஓகேவா, நேரொன்றிய ஆசிரியத்தலை அப்படின்றது மாமுன் நேர், நேரொன்றிய ஆசிரியத்தலை அப்படின்றது மாமுன் நேர், நிறையொன்றிய ஆசிரியத்தலை என்றது விலமுன் நிறை, நிறையொன்றிய ஆசிரியத்தலை அப்படின்றது விலமுன் நிறை. அடுத்து இயற்சீர் வெண்டலை அப்படின்றது மாமுன் நிறை. என்னது இயற்சீர் வெண்டலை அப்படின்றது மாமுன் நிறை அல்லது விலமுன் நேர். வெண்சீர் வெண்டலை அப்படின்றது காய்முன் நேர், வெண்சீர் வெண்டலை அப்படின்றது காய்முன் நேர். களித்தலை அப்படின்றது காய்முன் நிறை, களித்தலை அப்படின்றது காய்முன் நிறை. அடுத்து ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்றது கனிமுன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்றது கனிமுன் நிறை. ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்றது கனிமுன் நேர், ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்றது கனிமுன் நேர். ஓகேவா, இதை பற்றி ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க. என்னது 10th வரும்போது இதை பற்றி ப்ரீஃபாக படிப்பீங்க. அழகிட்டு வாய்ப்பாடு நிறைய பிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதை வந்து என்ன பண்ணலாம், ஈஸியாக 5 மார்க் அப்படின்றது வாங்கலாம். ஓகேவா, பப்ளிக் எக்ஸாமில் இப்போலேருந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதெல்லாம் 10th வரப்போது இப்போலேருந்து என்ன பண்ணிக்கோங்க, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. என்னது இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது 10th என்ன பண்ணணும், உங்களுக்கு நல்ல ஸ்கோர் எடுக்கணும். அதுக்காக வந்து நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேவா, 9th என்னதான் வந்து மார்க் எடுத்தாலும் 10th நல்ல மார்க் அப்படின்றது எடுக்கணும். ஓகேவா, அதனால இப்போலேருந்து என்ன பேஸ் இருக்கோ ஓகேவா அதை எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க. மேக்ஸ் எடுத்தீங்கன்னா ஃபார்முலா படிச்சுக்கணும், இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னா பேசிக்காக உள்ளது தெரியணும், தமிழ் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இலக்கணம் தெரிஞ்சாதான் அடுத்து 10th நடக்கும்போது இலக்கணம் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அதனால
இப்போ இருக்கிற இலக்கணத்தை நல்லா பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஆனால் உங்களுக்கு உரைநடையோ அது செய்யலோ மாறும் ஓகேவா, அதெல்லாம் கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணணும். ஆனால் இலக்கணத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால இங்கே இருக்கக்கூடிய இலக்கணத்தை நல்லா வந்து தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th வரும்போது அந்த இலக்கணத்தை வச்சு என்ன பண்ணலாம், அது தெரிஞ்சதை வச்சு என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து சூப்பராக படிச்சு இலக்கணத்தில் நல்ல மார்க் அப்படின்றது எடுக்க முடியும் ஓகேவா. அதனால இங்கே எல்லாம் இலக்கணத்தை என்ன பண்ணுங்க, நல்லா பேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம என்ன பார்த்துருவோம், எழுத்து பார்த்தாச்சு, அடுத்து அசை பார்த்தாச்சு, சீர் பார்த்தாச்சு. சீர் வந்து 4 வகைப்படும். என்னது, நேரசை, நிறையசை, அது வந்து அசை வந்து 2 அசைப்படும் ஓகேவா. அடுத்து சீர் வந்து என்ன பண்ணுது, 4 வகைப்படும். என்னது, ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர், 4 வகைப்படும். ஓரசை சீர் என்னது, 4 மலர் காசு பிறப்புன்னு வந்துச்சு. ஈரசை சீர் என்னது, நேர் தேமா, நிறைய நேர் புளிமா அப்படின்றது பார்த்தோம். அடுத்து மூவசையிலிருந்து நேர் 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 அப்படின்றது காயில வருது, நிறை 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 அப்படின்றது கனியில வருது, அதை பத்தி பார்த்துருந்தோம். 4 சீர்ன்றது இன்னொரு அசை சேர்ந்துச்சு அப்படின்னா அது 4 சீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி வருது அப்படின்றது உங்களுக்கு புரியணும். இப்போ அதுக்கு அடுத்து பார்க்கறது நம்ம தலை பார்க்குறோம். தலை மொத்தத்தில் வகைப்படும் அப்படின்னா 7 வகைப்படும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியணும். அப்போ என்னென்ன தலை இருக்கு அப்படின்றது தெரியணும். நேரொன்ற ஆசிரியத்திலேனா மாமுன் நேரு, நிறொன்ற ஆசிரியத்திலேனா விலமுன் நிறையே, இயற்சீர் வண்டலை அப்படின்னா மாமுன் நிறையே, வெண்சீர் வண்டலை அப்படின்றது காய்முன் நேரு, கலித்தலை அப்படின்றது காய்முன் நிறை, ஒன்றிய வஞ்சித்தலை அப்படின்றது கனிமுன் நிறை, ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்றது கனிமுன் நேர் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியணும். சரியா, ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடி பார்க்க போகிறோம் ஓகேவா. யாப்பிலக்கண அடிப்படையில் அடுத்து நான் பார்க்க போகிறோம் அடி. எழுத்து அசை சீர் தலை பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்க போகிறது அடி ஓகேவா. அடிக்கு அடுத்து இருக்க போது தொடை அப்படின்றது இருக்க போகுது. அடி பாருங்களேன், 2 மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும். அடி 5 வகைப்படும் ஓகேவா. மொத்தம் அடி எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும் ஓகேவா. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். குறள் எந்த அடியில் வரும், குறள் திருக்குறள் ஓகேவா. திருக்குறள் எந்த அடியில் வரும், 2 அடி தான் இருக்கும். சரியா, 2 அடி 7 சீர் இருக்கும். கரெக்டா, 2 அடி தான் இருக்கும் ரைட்டா. அப்ப குறள் அடி இதில் வருது 2 சீர்களை கொண்டது. இந்த பாயிண்ட் முறியணும் ஓகேவா. என்னது, 2 அடி இருக்கும். இது ஃபர்ஸ்ட் அடின்னு சொல்றாங்க, இது செகண்ட் அடி அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. முதல் அடி, 2ஆம் அடி ஓகேவா. அப்ப அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னா அடி 5 வகைப்படும். அப்ப நம்மளோட திருக்குறள் அப்படின்றது 2 சீர்களை கொண்டது. இப்ப வரேன், இப்போ அதுல உங்களுக்கு டவுட் வரலாம் ஓகேவா. சீர் என்ன சார், சீர்னா என்ன சார், அடினா என்ன சார், இப்ப சொல்றேன் பாருங்க. சீர்னா ஒன்றும் இல்லை, இப்போ வரேன். ஒன்றொன்றி தந்த பொருளையும் மற்றுமோர் ஒன்றினால் ஒன்றிக்கொள்ளல் அப்படின்னு இருக்கா. இது வந்து ஃபர்ஸ்ட் சீர், இது இரண்டாம் சீர். அடி பாரேன், இது முதல் அடி, இது 2ஆம் அடி, இது 3ஆம் அடி. அப்ப அடின்றது என்னது, ஒரு அடியாக கணக்கு பண்ணிட்டே வரும். இது என்னது 2 சீர்களை கொண்டது குறள் அடி. அப்ப இது ஒரு சீர், இது ஒரு சீர் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா. அடி அப்படின்றது முதல் அடி, 2ஆம் அடி, 3ஆம் அடி, 4ஆம் அடி அப்படின்னு போயிட்டு இருக்கும். அப்ப அடி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மொத்தம் 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது என்னது, குறள் அடி. எப்போ என்ன பண்ணிருக்கோம், எழுத்து சேர்ந்தது தான் அசைன்னு சொல்லியிருக்கோம், அசை சேர்ந்தது தான் சீர்னு சொல்லியிருக்கோம், சீர் சேர்ந்தது தான் தலைன்னு சொல்லியிருக்கோம். அப்ப என்ன பண்றோம், முன்னாடி உள்ளதை வச்சு என்ன பண்றோம், கொண்டு வந்துட்டே இருக்கோம். அப்ப 2 சீர்களை கொண்டது என்னது, அது குறள் அடி. 3 சீர்களை கொண்டது சிந்தடி. 3 சீர்கள் வந்துச்சு என்னது, அது சிந்தடி. 3 சீர்கள்னா 3 இருக்கும் ஓகேவா. 3 சீர்களை கொண்டது என்ன சொல்றாங்க, அது சிந்தடி அப்படின்னு சொல்றாங்க. 4 சீர்கள் இருந்துச்சுன்னா அது அளவடி. 4 சீர்கள் இருந்துச்சுன்னா அது அளவடி அப்படின்னு சொல்றாங்க. 5 சீர்களை கொண்டது நெடிலடி. 5 சீர்களை கொண்டது நெடிலடி. 6 அல்லது 6 சீர்கள் அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி. இந்த பாயிண்ட் புரியுதான் பாருங்க. அப்ப அடி எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். அடி எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். அப்ப என்ன இருக்குன்னு பாருங்க, அடி எத்தனை வகைப்படும், 5 வகைப்படும். 2 சீர்களை கொண்டது குறள் அடி, 2 சீர்களை கொண்டது குறள் அடி. 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி. 4 சீர்களை கொண்டது அளவடி, 5 சீர்களை கொண்டது களிநடி. 6 சீர்கள் அல்லது 6 சீர்களுக்கு மேற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை களிநடிலடி அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க, இந்த பாயிண்ட்லாம் இருக்கும். அப்ப அடின்றது 5 வகைப்படும். குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, களி நெடிலடி. இந்த பாயிண்ட் முக்கியம். அடுத்து நம்ம பார்க்க போறது தொடை. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது, தொடை அப்படின்றது பார்க்க போறோம். தொடை பாருங்க, தொடை தொடுத்தல் அப்படின்றது பொருள். பாடல்ல இருக்கக்கூடிய அடிகளிலேயோ இல்ல சீர்களிலேயோ எழுத்துக்கள் ஒன்றி வரதான சொல்றாங்க தொடை அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்கக்கூடிய சீர்களிலேயோ இல்ல அடிகளில் என்னது ஒன்றி வரதான சொல்றாங்க தொடை அப்படின்னு சொல்றாங்க. தொடை என்னும் செயல் உறுப்பு பாடல் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி ஓகேவா, ஒரு ஓசையோட வரும். அதுக்கு என்ன சொல்றாங்க, மோனை, எதுகை, இயைபு, முரண் அதெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் என்ன அப்படின்னா தொடை நயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப புரியுதான் பாருங்க, தொடை அப்படின்றது தொடுத்தல் அப்படின்றது பொருள் ஓகேவா. தொடை அப்படின்னா அது தொடுத்தல் அப்படின்றது பொருள். என்ன பண்ணுது, சீர்லையோ இல்ல அடியிலையோ எழுத்துக்கள் ஒன்றி வர தொடுப்பதானே சொல்றாங்க தொடை அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீர்கள் என்னது ஒன்றி வர தொடுக்கிறதானே சொல்றாங்க தொடை அப்படின்னு சொல்றாங்க. தொடை அப்படின்ற செயல் உறுப்பு பாடல் இருக்க அடிகள் துணை பண்ணுது அல்லது சீர்கள் துணை பண்ணுது குறிப்பிட்ட வகையிலான ஓசையில பொருந்தி வருமாறு பாடல் அப்படின்றது இயற்றப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, மோனை, எதுகை, இயைபு, அளபடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை என 8 வகைகளாக தொகையமைகிறது. தொகை எத்தனை வகைப்படும் அப்படின்னா
8 வகைப்படும். தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அது என்னென்ன இருக்குன்னு பாருங்க. மோனை, எதுகை, இயைபு, அளபடை, அடுத்து என்னது முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு எத்தனை வகைப்படுது? 8 வகைப்படுது. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக தெரியணும். என்னென்ன இருக்கு அப்படின்றது? மோனை இருக்கு, எதுகை இருக்கு, இயைபு இருக்கு, அளபடை இருக்கு, முரண் இருக்கு, இரட்டை இருக்கு, அந்தாதி இருக்கு, செந்தொடை இருக்கு. அப்ப என்னது? தொடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அதுல நம்ம பார்க்க போறது 2 தொடை அப்படின்றது பார்க்க போறோம். ஒன்று மோனை தொடை, இன்னொன்று எதுகை தொடை அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து இயைபு தொடை ஒன்றுன்றது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, மோனை தொடை அப்படின்னா என்ன சார்? மோனை தொடை அப்படின்னா என்ன பார்க்க போறோம். பாருங்களேன், ஒரு பாடல்ல அடிகளிலேயோ சீர்களிலேயோ முதலெழுத்து ஒன்றி வருவதா மோனை தொடை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாடல்ல இருக்கக்கூடிய அடியிலேயோ சீரிலேயோ முதலெழுத்து ஒன்றி வரும். அது எப்படி சார் முதலெழுத்து ஒன்றி வரும் அப்படின்னு பாருங்களேன். ஒன்றொன்றி தந்த பொருளன்மையும் மற்றும் ஓர் ஒன்றினால் ஒற்றி கொள்ளல் அப்படின்னு ஒரு குறள் இருக்கு. இதுல முதலெழுத்து பாருங்களேன், ஒன்றொன்றி ஒற்றினால். அப்ப முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்கா? அப்ப இந்த மாதிரி முதலெழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை மோனைன்னு சொல்றாங்க. 2 சீர் இருக்கு, அதுல முதலெழுத்து எப்படி இருக்கு? ஒன்றி வந்திருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அப்போ ஒரே மாதிரி வந்துச்சு என்ன சொல்றாங்க? அதை மோனை தொடை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பாடல இருக்க அடியிலையோ இல்ல சீர்லையோ முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதை மோனை தொடை அப்படின்னு சொல்றாங்க. அது எதுகைனா? எதுகைனா 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். 2ஆம் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்றாங்க அப்படின்னா எதுகை தொடை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், அடிகளிலோ சீர்களிலோ முதலெழுத்து அளவுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி அமைவது திறனல்ல அறனல்ல. அப்ப 2ஆம் எழுத்து ஒரே மாதிரி ஒன்றி வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? அதை எதுகை தொடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மோனை தொடை அப்படின்னா என்னன்னு தெரியணும், எதுகை தொடை அப்படின்னா என்னன்னு தெரியணும். மோனை தொடை அப்படின்றது முதலெழுத்து ஒன்றி வரும், எதுகை தொடை அப்படின்றது 2ஆம் எழுத்து ஒன்றி வரும். இது புரிஞ்சிருச்சா? அடுத்து நம்ம பார்க்க போறது இயைபு தொடை அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா? இயைபு தொடை அப்படின்றது முடியும் போது ஒரே கோரஸ் சவுண்டா முடியும். ஓகேவா? முடியும் போது எப்படி முடியும்? கோரஸ் சவுண்டா முடியும். அடிகள் தோறும் இறுதி எழுத்து அசையோ சீரோ அடியோ ஒன்றியமைவது. இதுல பாருங்க, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அந்த ஒரு மாதிரி சவுண்டு கோரசம் முடியுதா? கொஞ்சம் கெஞ்சும் அப்படின்னு முடியுதா? இதே பாருங்க, வேண்டும் வேண்டும் இந்த மாதிரிலாம் முடியுது அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதை தான் வந்து என்ன சொல்றாங்க? அதுதான் இயைபு தொடை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மோனை அப்படின்னு பார்த்தோம், எதுகை அப்படின்றது பார்த்தோம், அடுத்து நம்ம பார்த்தது இயைபு அப்படின்றது பார்த்தோம். கரெக்டா? புரியுதா? அப்ப இந்த பாயிண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதான்னு பாருங்க. மோனை, எதுகை, இயைபு. மோனை, எதுகை, இயைபு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இது தெரியாம உங்களுக்கு எழுத முடியாது. ரைட்டா? அப்ப என்ன பார்த்துருக்கோம்? எழுத்து பார்த்தாச்சு, அசை பார்த்தாச்சு, சீர் பார்த்தாச்சு, தொடை அப்படின்றது பார்த்தாச்சு. அப்ப எழுத்து அப்படின்றது 3 வகைப்படும். எழுத்து, அசை, சீர். ஓகேவா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேவா? அது நம்ம பார்த்தோம். அதுல யாப்பிலக்கண அடிப்படையில் 6 வகையா பிரிச்சோம். ஓகேவா? அதுல எழுத்து அப்படின்றது யாப்பிலக்கண அடிப்படையில் 3 வகைப்படும். ஓகேவா? ஏன்னா குரில், நெடில், ஒற்று. அடுத்து அசை அப்படின்றது பார்த்தோம், நேரசை, நிறையசைன்னு இருந்துச்சு. அடுத்து சீர் அப்படின்றது பார்த்தோம், 4 சீர் இருந்துச்சு. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், 4 சீர் அப்படின்னு இருந்துச்சு. அடுத்து தலை அப்படின்றது பார்த்தோம், தலை 7 வகை இருந்துச்சு. ஓகேவா? தலை எத்தனை வகை இருந்துச்சு? 7 வகை இருந்துச்சு. ரைட்டா? தலை 7 வகை இருந்துச்சு. அடுத்து என்ன பார்த்தோம்? அடி பார்த்தோம், அடி 5 வகைப்படும். 2 அடி வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்லிருக்காங்க? குறள் அடின்னு சொன்னாங்க. 3 சீர் வந்துச்சுன்னா அதை சிந்தடின்னு சொல்லியிருக்காங்க. 4 அடி வந்துச்சுன்னா அது சார் 4 சீர் வந்துச்சுன்னா அதை அளவடின்னு சொன்னாங்க. 5 சீர் வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்க? அதை நெடிலடின்னு சொன்னாங்க. 5 சீருக்கு மேற்பட்டு வந்துச்சு அப்படின்னா அதை களி நெடிலடி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து தொடை அப்படின்றது பார்த்தோம். தொடை அப்படின்றது மொத்தம் 8 வகையா இருந்துச்சு. அதுல மோனை, எதுகை, இயைபு, முரண் இருக்கு, அந்தாதி, செந்தொடை, இரட்டை, அந்த மாதிரி அளபடை, இதெல்லாம் வந்து தொடை. ஓகேவா? அதுல மோனை, எதுகை, இயைபு அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். கரெக்டா? இந்த பாடம் உங்களுக்கு புரியுதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது? ஓகேப்பா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்து நான் வந்து உங்களுக்கு அழகிட்டு வாய்ப்படி ஒரு தனி செஷனாக நடத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஒரு லைக்கை ஒன்று தட்டி விடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.